பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் அழகாக அற்புதமாக நமக்கு நடத்தி தருகிறார். ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஒரு பழைய பாடல், ஆமென், ஆண்டவரை துதித்து பாடலாமா? என்னுடைய வாலிப நாட்களில் நான் பாடின ஒரு அழகான பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடுவீங்களா? சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. சேனை கூட்டங்கள் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். நல்ல எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாறுதலாய் முடிப்பார். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் அழகானவர். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். அந்த இயேசு தான் இனிமையானவர். ஆமென். பாவமில்லாத பரிசுத்தரவர். ஆமென். அப்பழுக்கற்றவர். அல்லேலூயா. பிதாவே, ஒரு செல்லக்குமாரன் எங்களுக்கு அனுப்புனீங்களப்பா. நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முன்பகுதி. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்பாக நடந்து போகிறவர் யார் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அப்படி எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டு அவர்களை கானானுக்கு அழைத்து செல்லுகிறார். அடிமைத்தன வாழ்வு எகிப்தில், ஆனால் மகிழ்ச்சியான வாழ்வு. ஆமென். அந்த நிம்மதியான வாழ்வு. ஆமென். கிறிஸ்துவின் ஒரு சேனை கூட்டத்தோடு நம்ம சேர்ந்து ஆர்ப்பரிக்கின்ற வாழ்வு, அது கர்த்தருடைய நகரம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நகரத்திற்கு ஆண்டவர் அழைத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு பல தடைகள் இருந்தது, பல போராட்டங்கள் இருந்தது. நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை சார்ந்து நீங்கள் தொடரும் பொழுது, பின்பற்றும் பொழுது பல நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அவைகளை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. மலை போன்ற தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். நான் சேனைகளின் கர்த்தர் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. ஆமென். அல்லேலூயா. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்படின்னா உங்கள் கதவுகளை திறந்து கொடுங்க, இதய கதவுகளை திறங்க. ஆமென். சிந்தனைகளை திறங்க. ஆமென். விசுவாசத்தை திறங்க. ஆமென். ஐயோ நடக்காது, செயல்பட முடியாது, இல்லை. ஆமென். கண்மலையை பிளந்து அங்கே தண்ணீர் கொடுக்கிறவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். ஆமென். நமக்காக சூரியனை நிறுத்த அவர் ஆமென் கூடும் என்றால் பாருங்க, தேவ பிள்ளைகளுக்காக அவர் இறங்குவார். நல்ல தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம். கர்த்தர் நம்மை அவன் தொடர்ந்து நடத்தி நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எல்லா எல்கைகளையும் கட்டி நம்மை வழி நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாமா? அவன் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. அவன் நம்ம குடும்பமாக கர்த்தரை தொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்ம கூடி வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்தீர், பலன் தந்தீர், கிருபை செய்தீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போட்டீர். நாங்கள் இன்றைக்கி அவன் எழும்பும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து அவன் காலையில் யோசித்து ஜெபித்தோம். ஆனால் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உமக்கு கோடி ஸ்தோத்திரம்.
பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எல்லாருக்கும் நீங்கள் சுகம் தந்தீங்க. எங்கள் தேசத்தில் பாதுகாப்பை தந்தீங்க, கிருபை செய்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா பெற்றோர்களுக்கு, நட்புகளுக்கு ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்வில் அற்புதத்தை செய்தவர் நீர். எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. கோடாக்குடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தடைகளை நீக்கி போட்டு தலகர்த்தராம் சேனையின் தேவன் உடைய பிள்ளைகளை வழி நடத்தும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தெய்வீக சமாதானமும் சுகமும் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.